ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் காலையில் என்னால் லைவெல்லாம் போட்டு வீட்டு ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். வீட்டு வந்து பார்த்தா வீடு அந்த சாமானெல்லாம் நிறைய சேர்ந்துருந்தது. இப்போ தொலைக்கெல்லாம் மறுபடியும் சேர்ந்துடும். சாமானமாக இருக்குது. எல்லாத்தையும் கழுவி இன்னும் தொலைக்கி எடுத்து போட்டுட்டு வீட்டில் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எல்லாம் முடிக்கலாம். நான் என்னென்ன ஒர்க்கு பண்ணுறேன், வீட்டில் என்னென்ன பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் சும்மா நான் வந்ததை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தேன். 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் இருக்கும், அவ்வளோ நேரம் தான் இருக்கும். தூங்கி எழுந்துட்டு மறுபடியும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு கிளம்பிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் லைவ் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். மேலே போய் நிறைய மாடி தோட்டத்தில் நிறைய ஒர்க் இருக்குது. செடி நடணும், எல்லாம் மாற்றி வைக்கணும். ஆனால் அந்த வெயில் ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால என்னால் எதையும் செய்ய முடியல. வீட்டில் இருக்கிற ஒர்க்காவது செஞ்சு லாங் வீடியோவே போடலை. அதனால் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். நீங்களும் என்ன பண்ணுறேன்ட்டு பார்ப்பீங்கள்ல, பாருங்கள். என்னோடய ஒர்க்கு ஒரு பெண்களும் இது போல் வீட்டில் சும்மா இல்லாமல் உங்களோட ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். லாப நஷ்ட கணக்கு பார்க்காம வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு எல்லோரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. அது மாதிரி நீங்கள் பழகிக்கோங்க. வாங்க இப்போ வேலையை தொடங்கலாம். காலையில் நான் ஜூஸ் போட்டேன். அது போட்டதுமே அப்படியே மிக்சிலேருந்து அப்படியே மொத்தம் கொட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து துடைக்கணும். எப்படி துடைக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க. எல்லாம் எடுத்து போட்டு கழுவிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா எல்லா சாமானும் ஊறின பிறகு ஈஸியாக இருக்கும் தொலைக்கிறதுக்கு. சின்ன பசங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இது மாதிரி இருக்கிறது தெரியாது. க்ளீனாக இருக்கணும்னா நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். நேற்று வந்து பால் வந்து கெட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மொத்த பால் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். டீ போட்டால் கெட்டு போச்சு. இதை அப்படியே டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வேஸ்ட்டாக போடாத செடிங்களுக்கு போடுங்க. இப்படி நினச்சி வச்சுக்குவோம் எல்லாத்தையும். காலையில் டீ போட்டு வச்சுட்டு போனேன். அது கொஞ்சம் இருக்குது.